அவங்களுக்குள்ளேயே சொரிஞ்சு மாற்றி மாற்றி சொரிஞ்சுக்கிறது அந்த படத்தை எடுத்துக்க. அது மாதிரி வந்து திருமாவளவனையும் ஒரு நக்கடிக்க மாதிரி, ஓ நீங்க அடங்கமறு அத்துமீறு குரூப்பா நீங்க அப்படின்னு எச்ராஜா ஒரு வசனம் பேசு. எதுக்கு அப்படின்னா திரும்ப சொல்லுவீன் மொத்தமா வந்து இவங்களுக்குள்ளேயே பிரான்றதுக்கு சூரியதுக்கு என்னென்ன விஷயமா இழிப்பாங்களா என்னன்னா படத்துல படத்துல வந்து ஃபேஸ்புக்ல வந்து கமெண்ட்டுங்கிற பேர்ல வந்து லூசுத்தனமா எழுதிட்டு போக முடியல, அதை ஃபுல்லா படத்துடைய வசனமாக்கிட்டாங்க. ஃபேஸ்புக்ல கமெண்ட்ல காரி துப்புற எழுதுவாங்க அப்படிங்களா, அதை ஃபுல்லா உட்காந்து வசனமா ஆக்கியிருக்கானுங்க. ஒரே விஷயத்தை மிஸ் பண்ணிருக்கானு. என்ன விஷயம் தெரியுமா, பப்ளிக் டாய்லெட் இருக்குல்ல, பப்ளிக் டாய்லெட் பார்த்து பஸ் ஸ்டாண்ட் பப்ளிக் டாய்லெட்ல உள்ள போனோம்னா உள்ள எழுதிட்டு பயங்கரிச்சீங்கன்னா, நான் வந்து எங்க அத்தை வீட்டுக்கு போனேன், எங்க அத்தை கழுத்து இந்த மாதிரி வசனங்கள் மட்டும்தான் படத்துல இல்ல. மற்றபடி மற்ற எல்லா விதமான கொடூரங்களும் அந்த படத்துல எடுத்து வச்சிருக்காங்க. இதுதான் கந்தன் மலை படத்தை ஒட்டமா பாத்துருக்கலாம். கண்டிப்பா தயவு செய்து நீங்க பாத்திரவே கூடாது. பார்த்துட்டு ஏதோ சூசைட் பண்ணிட்டீங்கன்னா பிறகு